வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ் வைத்தியசாலையில் மேல்நிலை அதிகாரியை தாக்கிய தாதி கைது. மரதன் ஓட்டப் போட்டியில் பங்கேற்ற 17 வயதுடைய சிறுவன் பலி. ஜாழ் தெள்ளிப்பளை பெண் மரணம், தலைமறைவான மகன் கைது. ஜாலில் மரத்திலிருந்து கீழே விழுந்து 5 பிள்ளைகளின் தந்தை உயிரிழப்பு. தேசிய வளங்களை கொள்ளையடிக்கும் நாட்டிலேயே வாழ்கிறோம், சஜித் ஆதங்கம். கொழும்பில் வடிகாலில் கண்டெடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகள். தமிழர் பகுதியில் கொடூரம், மருமகனின் தாக்குதலில் மாமனார் பலி. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முன்னாள் வீரர் அடித்து கொலை. தொடரும் விசா சர்ச்சை, பதவி விலகப் போவதாக எச்சரிக்கும் அமைச்சர். இனி தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மேல்நிலை அதிகாரி ஒருவரை வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் வைத்து தாக்கிய குற்றச்சாட்டில் அதே வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஆண் தாதியொருவர் தனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு ஆகியன கிடைக்கவில்லை என சம்பந்தப்பட்ட மேல்நிலை அதிகாரியை வினவியதுடன் திடீரென அவர் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளார். இதில் பாதிக்கப்பட்ட மேல்நிலை அதிகாரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட தாதியை கைது செய்துள்ளனர். குருநாகல் பொல்பித்திகம பகுதியில் இடம்பெற்ற மரதன் ஓட்ட போட்டியில் பங்கேற்ற 17 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 4ஆம் திகதி அதிகாலை இடம்பெற்ற மரதன் ஓட்ட போட்டியில் குறித்த சிறுவன் பங்கேற்ற பின் வீட்டிற்கு திரும்பிய நிலையில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு தரையில் அமர்ந்துள்ளார். சிறுவனை வைத்திய பரிசோதனைக்காக குருநாள் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் பரிசோதனையில் மாரடைப்பு காரணமாக சிறுவன் உயிரிழந்ததாக பொல்பித்திகம போலீசார் தெரிவித்தனர். ஜாழ் தெள்ளிப்பளையில் உயிரிழந்த குடும்ப பெண்ணை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெள்ளிப்பளையில் உள்ள வீடொன்றிலிருந்து நேற்று முன்தினம் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அது கொலையா தற்கொலையா என ஆராயப்பட்ட நிலையில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ சந்தேகக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் 16 வயதுடைய மகன் மீது சந்தேகம் வெளியிட்டிருந்தார். கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையான மேற்படி மகன் தாயாரின் சடலம் மீட்கப்பட்ட பின்னர் தலைமறைவான நிலையில் இன்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாலில் அண்மையில் பதிவான சம்பவம் ஒன்றை அடுத்து சிறுவர்களுக்கு திறன் பேசிகளை வழங்குவது தொடர்பாக பெற்றோர்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஜாழ்ப்பாணம் தெல்லிமலை பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்று நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் 16 வயதுடைய மகன் காணாமல் போயுள்ள நிலையில் அவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 16 வயதுடைய குறித்த சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் எனவும் அவரது அறையில் சில வாசகங்கள் இரத்த கறையால் எழுதப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாழ் புத்தூர் பகுதியில் மரத்திலிருந்து கீழே விழுந்து நபரொருவர் உயிரிழந்துள்ளார். புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நேற்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கலாசாலை வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த செல்லமுத்து சிவலிங்கம் என்ற 5 பெண் பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். இவரது வயது 62. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கீழே விழுந்து உயிரிழந்த பின்னர் அவரது சடலம் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வங்குரோத்து அடைந்துள்ள நம் நாட்டிலும் ஊழல் திருட்டு அதிகரித்துள்ளது எனவும் விசா மோசடி மற்றும் தேசிய வளங்களை கொள்ளையடிக்கும் ஒரு மோசமான நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் விசா நடைமுறையை மாற்றியமைத்ததில் கொள்முதல் முறை, விலை மனு முறை, போட்டி முறை உருவாக்கப்பட்டதா என்பதை பிரச்சினை எழுகிறது என்றும் கூறியுள்ளார். வங்குரோத்தான நாட்டில் கூட இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி
மற்றும் போர்வையில் விலை மனு கோரல் முறையிலிருந்து விலகி தேசிய சொத்துக்களும் வளங்களும் சூறையாடப்படும் காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் என்பதை மக்கள் புரிந்து செயற்பட வேண்டும். ஊழலை தடுக்க வேண்டும். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை வலுப்படுத்த வேண்டும். ஊழலை தடுப்பது கட்டளை சட்டங்கள் மூலம் மட்டும் மேற்கொள்ளப்படாமல் மேலதிக சுதந்திரத்தை வழங்கி எளிதில் மாற்ற முடியாத அத்தியாயமாக மாற்ற வேண்டும் என சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். கொழும்பு மகரகம பிரதேசத்தில் இயங்கி வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றுக்கு கையளிக்கப்பட்ட 180 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் பையில் வைத்து வழிகால் வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். மகரகம பிரதேசத்தில் மூடப்பட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளே சாக்கடையில் வீசப்பட்டுள்ளன. அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 25 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்த சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி வாய்க்காலில் காணப்பட்ட கடவுச்சீட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா மதுரா நகர் பகுதியில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்கான மாமன் மரணமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா மதுரா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வசிக்கும் குறித்த இருவருக்கும் இடையில் நீண்ட நாட்களாக கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய மாமன் மீதே மருமகன் கோடரியால் தாக்கி உள்ளார். இதில் படுகாயமடைந்த மாமனாரை உறவினர்கள் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் அங்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னரே மரணமடைந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் மதுரா நகர் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய மோகன் என்பவரே மரணம் அடைந்தவராவார். சம்பவ இடத்திற்கு சென்ற சிதம்பரபுரம் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முன்னாள் வீரர் ஒருவர் அழித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தெம்புவன போகமுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவத்தில் 51 வயதுடைய முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரே உயிரிழந்தவராவார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 8 லட்சம் ரூபாவை 2 பேரிடம் மோசடி செய்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மோசடியில் சிக்கியதாக கூறப்படும் இருவர் வேறு ஒருவரிடம் சேர்ந்து இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தனது அமைச்சு பதவியிலிருந்து விலகப் போவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது குறித்த எச்சரிக்கையை அவர் விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படும் விசா நடைமுறை தொடர்பில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி காரணமாகத்தான் பதவி விலகப் போவதாக ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். VFS நிறுவனத்தினால் அறவிடப்படும் சேவைக்கான கட்டணம் தொடர்பில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து 30 நாட்களுக்கு $50 விசாவை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.